நீ கவனிக்கிறியா? சரி, உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன ஆட்டம் பாட்டம் பாட்டு பாட சொல்றேன்னா நீங்க தான் இப்ப இங்க பாட்டு பாடுனீங்க. இப்ப எங்க இங்க யா வழிக்க நான் சொல்றேன். இது பெரிய சிக்கலான மகாராஜா. அது கொடை கேட்டது இல்ல. சரி, அது என்ன காரணம்னு அது வழியிலே போய் அதோட மடக்குறாங்க. அப்படியா? சரி, முள்ளால தானே எடுக்கலாம். முள்ளால எடுக்கிறீங்க. அந்த முள்ளு ஒடிச்சு போகுது, இன்னொரு முள்ள எடுத்து குத்த வேண்டியதான். அந்த முள்ளு ஒடிச்சு போகுது, அப்ப குத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான் போதுக்கும். அப்ப பொழுதுக்குதான் வேலை, வேற வேலையே இல்ல. இல்ல மகாராஜா, அது மனசுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படியா? ஆமாங்க. ஏன் இந்த பெண்களை தாங்கள் இன்னும் அனுப்பாமல் வைத்திருக்கிறீர்கள்? கடை வீதிக்கு அழைச்சிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச கொடையை கேளுங்கன்னு சொன்னேன். அது கேட்க மாட்டாங்குது. என்ன கேட்டாங்க? உங்கள்கிட்ட இருக்கிறமா வேணுங்குது ஒரே வார்த்தை. அப்படியா? ஆமா. வெறும் காம்பு இருந்தாலும் உங்க காம்பு தான் வேணுமா? காம்பா? போட போட ஒரு 2-3 காம்பெல்லாம் காட்டுனேன். 2-3 காம்பை காட்டுனேன். எங்க வாங்கி சென்று விட்டார்களா? கேளுங்க, 2-3 காம்பெல்லாம் காட்டுனேன். ஒண்ணு அது உங்களுக்கு பிடிக்கலங்குது. இந்த சின்னது சொன்னது வளைச்சுக்கிட்டு கிடக்கு. சின்னது சொல்லுது. இன்னொரு காம்பை காட்டுனா அந்த பெருசு சொல்லுது இது மொட்டையா இருக்குங்குது. அது என்ன உங்க காம்பு தான் வேணுங்குதோ. அப்படியா? நானும் ஒன்றை வச்சுக்கிட்டு மோச்சிக்கிட்டு தான் கிடக்கிறேன். எதை? ஒரு கொடை ஒரே உங்ககிட்ட இருக்கிற கொடை தான் வேணுங்குதோ. அப்படியா? எங்க செல்லவில்லையா அந்த மதர்கள்? மதர்களே, ஏன் தாங்கள் என்ன செல்லாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? என்ன வேண்டும் உங்களுக்கு? மகாராஜா, கேட்டதெல்லாம் தவறுதான் மகாராஜா. இதோ அமர்கள். மன்னித்து விட்டேன். அமர்கள் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறோமே. ஆமார்கள் என்று தெரிவிங்கள். அப்படி அப்படி மகாராஜா முன்னாடியே அண்ணா மகாராஜா முன்னாடியே முன்னாடியே மரியாதை நடந்து சொல்லணும். சும்மா என்ன வந்து அப்படி கட்டி பிடிக்கிறது, தொட்டு பிடிக்கிறது, இந்த மரியாதை எனக்கு எப்படியா அப்படியே வந்து அப்படி கட்டி பிடிக்கிறது, சும்மா அப்படி இழுத்து பார்க்கறது, இதெல்லாம் வேற கவனிக்க. அமைச்சரே, அவர்கள் செய்தது தெரியவில்லை. இப்போது நீங்கள் செய்வதுதான் எனக்கு முன்பதாக தெரிகிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியா? மகாராஜா உட்காராச்சாச்சுல இனிமே தான் மயிலன்னா விடுமா? என்ன செய்யணும்? என்னத்தை நானும் அமுக்குங்க. கணவந்த காட்சிக்கண்ணே வெள்ளி நிலவு கண்டிட்டு போனதண்ணே வெள்ளி நிலவு. கணவந்த காட்சிக்கண்ணே வெள்ளி நிலவு கண்டிட்டு போனதண்ணே வெள்ளி நிலவு. ஓடி வந்த மனிதனே வெள்ளி நிலவு இப்ப ஓடிடத்தில் நிற்பதண்ணே வெள்ளி நிலவு. கணவந்த காட்சிக்கண்ணே வெள்ளி நிலவு கண்டிட்டு போனதண்ணே வெள்ளி நிலவு. என்ன வார்த்தைகளை கட்டிவிட்டார்கள்? அனைவரும் கூடி ஆசீர்வாதித்து கைவராத நாடு கட்டினவள் என்னிடத்தில் காத்திருக்க I
சண்டாளி. அமைச்சரே, மகாராஜா எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டு விட்டார்கள் சண்டாளி மாதர்கள். என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறாங்களோன்னு தெரியல. அமைச்சரே, இவங்களுக்கு பேசுறத பார்த்தா சொந்த புத்திக்கு பேசுற மாதிரி தெரியலீங்க. வேறு எப்படி வர்ற வழியில எவனோ 4 பேர் வேலை செஞ்சீங்க அனுப்பி விட்டுருக்கோம். எந்த வேலையை சொல்கிறீர்கள்? மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் என்று சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சு ஏவி விட்டுருக்கோம். அன்று விட்டவன் அங்கே இருக்கின்றான். இது வந்து இங்க ஆட்டம் போட்டு ஆச்சரியங்கள் இங்கு வந்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. மாதர்களே, கூட்டிங்களா? தாங்கள் திருமணம் கேட்பது நாயன்தான். திருமணம் ஆகாதவனை பார்த்து திருமணங்கள் புரிய சொன்னால் திருமணங்கள் செய்து கொள்ளலாம். சரி. எனக்கு ஒரு திருமணம் ஆனது புரிந்து 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றான். அது உங்களுக்கு தெரியுமா? எங்க கல்யாணம் பண்ணிக்கங்க மகாராஜா. நாங்க 2 பொம்பளை பிள்ளை பெற்று தரோம். பேசாத வாயை கொடுங்கள். பெண்களே, மகாராஜா நான் என்னங்க எங்க திருமணம் செய்து கொண்டால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை தானே இருக்கு. நான் 4 பிள்ளை பொம்பளை பிள்ளை இந்த இடத்துல பெற்று தரேன். அமைச்சரே, அது மட்டும் இல்லைங்க, 2 இது 4 எவன் பெத்த பிள்ளைக்கும் உங்க பேர் வைக்க போறாங்க. யார வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சு கேட்டோம். ஆனா எங்களை மட்டும் உங்க பொண்டாட்டியை தான் நினைச்சு கொள்ள வேண்டும். பேசாத வாயை கொடுங்கள். மாதர்களே, நான் உங்களை எப்படி பாவிக்கிறேன் என்பதாக சொன்னான். என்னை தேவகமாய் இல்லை யாரே மாதர்களா, வேதமில்லை யாரே மரகளா என்னை பெற்ற தாயார், என்னை பெற்ற தாயார், பெற்ற தாயார், பெற்ற தாயார் மலர்களே மதகளா என்னை வேண்டாமாய் யாரே மாதங்களே, தன் தாரனே தாரம் மற்ற பெண்களை எல்லாம் தாயாக தமக்கையாக என்று நான் வாழ்த்து வரக்கூடியனர். இந்த ஜென்மத்தில் என்னுடைய மனைவியை தவிர்த்து மற்ற பெண்களுக்கு இந்த இதயத்தில் இடமில்லை. அமைச்சரே, மகாராஜா ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? வேண்டாம் மகாராஜா, கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அனுப்புங்களேன். பேசாதே வாயை கொடுங்கள். அமைச்சரே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அமைச்சரே, கொஞ்ச நேரம் வச்சிருந்து விடுங்க அம்பிங்க. அப்புறம் வைக்க ஆரம்பிப்போம். இன்னும் எத்தனை ஆயிப்பீங்க? இன்னும் எத்தனை எவனால முடியும்? அமைச்சரே, இந்த பெண்கள் திருமணம் கேட்கின்றார்களே, இவர்களுக்கு என்ன வயசு இருக்கலாம்? அந்த காலத்துல எதை போய் நம்ம கேட்டு என்னத்தை நம்புறது? அது மட்டும் கேட்டு தெரிந்து வாருங்கள். அஞ்சல அஞ்சலையா யாரப்பா கூப்பிடுற நீ? பாப்பா சொல்லுங்கப்பா. நாகலோகம் உன் வயசை நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். தம்பி கொஞ்சம் உதவி பண்ண. என்ன பண்ணோம்? நான் போடுறீங்க நீ என்ற என்ன என்னைக்கு விட்டுறாத. வா கணக்குல கரெக்டா இருப்போம். கணக்குல 1 2 கிழிக்கும் போது நீ ஆட்டா. ஒருவேளை நான் கிரிக்கெட்ல நீ ஆட்டியா? 1 2 ஏன் இப்ப பிச்சை நீ கூடுற? அப்படியே நின்று இது ஒண்ணு தொங்க விடு. 1 2 3 4 5 5 5 ஏங்க அதுக்கு பாரு கை போகல 5 நிக்குது. எதிரியா 6 7 8 8 8 8 8 வயசு கண்டுபிடிச்சா. உன்
வயசு அப்படியே இருக்கீமா லேசாம வேட்டுற ஏன் மாட்டுக்கு இது பார்க்குற மாதிரி கடை ஒத்து போச்சு ஆ ரெண்டுக்குமே வயசு ம் 17க்கும் 15க்கும் நடுமத்துல கிடக்கு. அது என்னன்னு என்ன நீங்க தான் சொல்லணும். 16 நிறையாத பருவ மாங்காய். அமைச்சரே, இந்த வயதில் ஒரு பெண்களுக்கு என்ன தேவைப்படும்? நல்ல ஒரு மூக்குல போடுற கொலுசு, ஒரு கழுத்துல போடுற மூக்குத்தியும், ஏன் அமைச்சரே? ஒரு கால்ல போடுற வளையலும். இதெல்லாம் காலில் தான் போடுவாங்களா? ஏங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? இப்ப நான் தான் மாத்தி சொல்றேன்.